அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வரகரிசியில் நோன்பு கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வரகரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் நம்ம வரகரிசி 3/4 டம்ளர் எடுத்துக்கிடலாம். சின்ன டம்ளர் தான். பாருங்கள், 3/4 டம்ளர் வரகரிசி, கொஞ்சோன்னு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி, அடுத்ததாக 1/4 ஸ்பூனு வெந்தயம், 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு இதான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பாசிப்பருப்பு இருந்தால் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பாசிப்பருப்பு இல்லைன்னு போடலை. பாசிப்பருப்பு இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம அரிசியை 2 டைம் கழுவி வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கிடலாம். இப்போ நான் 1/2 மணி நேரம் நல்லா அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் வச்சுக்கிடலாம். குக்கரை வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வரகரிசியை இப்போ நம்ம இந்த குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நான் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். அடுத்து கொஞ்சோண்டு ஒரு பாதி பல்லாரி, பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நாம் இது கூட போட்டுக்கிடலாம். கொஞ்சோன்னு 1/2 கைப்பிடி அளவு மல்லி தலை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூனு சீரக சோம்பு, கொஞ்சோன்னு ஒரு துண்டு கேரட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசிலு வச்சு எடுத்துக்கிடணும். இதில் மட்டன் கீமா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். மட்டன் கீமா போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். குக்கர் மூடி வெயிட் போட்டுருவோம். இப்போ 5 விசில் முடிஞ்சு குக்கரு நல்லா ஆவியெல்லாம் ரிலீஃப் ஆனோடனே நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இந்த வரகரிசி கஞ்சி நல்லா வெந்துருச்சு. நம்ம எப்போதும் பச்சரிசியில் தான் நோன்பு கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம். இப்படி வித்தியாசமாக வரகரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்போதுமே பச்சரிசி சுகருக்காரவங்களுக்கு பச்சரிசி அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பாதி தேங்காய் எடுத்து துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் இதை ஊற்றிக்கிடலாம். இந்த 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுத்தது தண்ணி பால் இருக்குது, அதையும் ஊற்றி எடுத்துக்கிடலாம். இப்போ லைட்டாக அடுப்பை பற்ற வச்சு லேசாக சூடு வந்தால் போதும். இவ்வளோ நேரமாக அடுப்பு ஆஃபில் தான் இருந்துச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக சூடு வர வச்சு இந்த பாலை ஊற்றிட்டு இதோட நம்ம கஞ்சி சாப்பிட எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி வரகரிசியில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுகர்காரவங்களுக்கு பச்சரிசி அடிக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரகரிசி, சாமை, திணை இந்த மாதிரி அரிசிகளில் நோன்பு கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த வரகரிசியில் செஞ்சோம். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் எதிலெல்லாம் நோன்பு கஞ்சி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், திணை, சாமை, குதிரைவாலி அரிசி, அடுத்து கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, கருப்பு கவுனி அவுள், அடுத்து சம்பா கோதுமை. இப்படி எல்லாத்துலேயுமே எங்கள் வீட்டில் இதே மாதிரி நோன்பு கஞ்சி மாற்றி மாற்றி நாங்கள் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.